அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். போன வீடியோவில் இந்த ஜாதகத்தில் இந்த 5 கிரகங்கள் நீச்சமாக இருக்கிறதால ஜாதகர் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத வச்சு நான் சொன்னேன். இப்போ இந்த ஜாதகத்தில் அவர் ஜென்ரலாக ஒரு பலன் சொல்கிறதுல முக்கியமான கேள்விகள் ஒரு 20 கேள்விக்கு நான் எப்படி இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணேன் அப்படிங்கிறத வாசகர்களாகி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் இப்போ முதல்ல இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது, தனநிலை எப்படி இருக்கும், அடிப்படை கல்வி உயர்கல்வி எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி உயர்கல்வி இவர் படிப்பார், எந்த மாதிரி தொழில், அதாவது சொந்த தொழிலா அடிமை தொழிலா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்த 4 கேள்விக்கான ஆன்சரை மட்டும் இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆயுள் ஆரோக்கியம், இந்த ஜாதகத்தில் ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ஆயுள் என்பது லக்ன பாவம். லக்ன பாவம் தான் மூளையை குறிக்கிறதால ஒருவருடைய உயிர் இருக்கிற இடம் வந்து மூளை தான். அப்போ ஆயுள் என்பது லக்ன பாவம். அதுக்கப்புறம் 8வது வீடு. 8வது வீடு மரணத்தின் நிலை, அதாவது இறக்கும் போது இருக்கக்கூடிய நிலை, மரண போராட்டம் என்பது 8வது வீடு. வலி வேதனை சொல்கிறோம் இல்லையா? அப்போ லக்ன பாவம். 6வது வீடு நோய். முதல்ல லக்ன பாவத்தை பார்க்குறோம். லக்ன பாவம் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னா 1, 5, 11 அப்படிங்கிற வீட்டை தொடர்பு கொள்ளுது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, எந்த ஒரு பாவமும் லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டால் லக்னம் நன்றாக இருக்கும். லக்னம்னா எது? ஜாதகருடைய உடல் தான் லக்னம். உடல் கூறில் 12 பாவங்களுக்கு ஒரு உடல் உறுப்புகளுக்கு ஒரு காரகம் இருக்குது. கைனா 3வது வீடு, ஹார்ட்னா 5வது வீடு, லங்ஸ்னா 4வது வீடு, காதுனா 3வது வீடு, கண்ணுனா 2வது வீடு. இந்த மாதிரி 12 பாவத்துக்கு உடல் கூறல் இருக்குது. மொத்த உடல் என்பது லக்ன பாவம். லக்ன பாவம் மூளையும் குறிக்கும், மொத்த உடலையும் குறிக்கும். அப்போ இங்கே லக்ன கொடுப்பனை என்பது லக்ன பாவத்தில் உபநட்சத்திரம் சுக்கிரன். ஏற்கனவே போன வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்க்காதவங்க ஜஸ்ட்டு போன வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன வீடியோ தான் இந்த ஜாதகத்தோட 12 பாவத்துடைய ஆரம்ப நிலைகளையும் கிரகத்தோட நிலையை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே நான் கொடுத்துட்றேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் லக்ன உபநட்சத்திரம் சுக்கிரன் வந்து இங்கே 1, 5, 11 அப்படின்னு தொடர்பு கொள்றதால இது லக்னத்துக்கு சாதகமான அமைப்புங்கிறதால இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் 6வது வீடு. 6வது வீடு அதாவது ஆயுள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஆயுள் அப்படின்னு பார்க்கும்போது லக்ன பாவம் 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, 2வது வந்து சூரியன் சனி. இந்த 5 விஷயங்கள் ஆராயணும். இப்போ இங்கே இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் 1, 5, 11 தொடர்பு கொள்ளும். இதுக்கப்புறம் 6வது வீடு. 6வது வீட்டு உபநட்சத்திரம் யாருன்னா ராகு. ராகு 6வது வீட்டு உபநட்சத்திரம். இந்த ராகு சூரியனுடைய சாரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சூரியனுடைய சாரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இந்த ராகு ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா ஜாதகத்தில் 6வது வீட்டுக்கும் அதே மாதிரி இப்போ 6வது வீட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. 6ன்னு போட்டுங்க. சூரியன் இந்த ஜாதகத்தில் 7வது வீட்டில் இருக்குது, 7ன்னு போட்டுக்கலாம். குரு இந்த ஜாதகத்தில் 12வது வீட்டுக்கு 12ன்னு போட்டுக்கலாம். இங்கே நட்சத்திரம் காட்டி 7வது வீட்டு உபநட்சத்திரம் தடுக்கலை. ஏன்னா 7வது வீட்டை தடுக்கிற பாவம் 2, 6, 10 தான். 2, 6, 10 இங்கே இல்லை. அப்போ 7 வேலை செய்யணும் எடுத்துக்கலாம். அப்போ 6வது பாவம் 7வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. இந்த 6வது பாவம் 7வது வீட்டை தொடர்பு கொள்வது என்பது நல்ல அருமையான அமைப்பு. ஏன்னா ஒரு பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். அதாவது 12 பாவத்தை நம்ம அகம் புறம்னு பிரிக்கிறோம். ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம். அதேமாதிரி மீண்டும் 12 பாவத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை பாவத்தை மீண்டும் அகம் புறம்னு பிரிக்கிறோம், இரட்டைப்படை பாவத்தை மீண்டும் அகம் புறம்னு பிரிக்கிறோம். இப்போ 6வது வீடுன்னு எடுத்திங்கன்னா கடன் அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகம், நோய் என்பது அகம் சார்ந்த காரகம். அப்போ நோய் என்பது 6வது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது உடலுக்கு நோய்கள் வராது. நோய்கள் வந்தால் உடனடியாக குணமடையும். இதே 6வது வீடு இரட்டைப்படை பாவத்தை குறிப்பாக 8, 12 தொடர்பு கொள்ளும்போது வந்த நோய் குணமடையாமல் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இங்கே 6வது பாவம் 7 தொடர்பு கொள்றதால இங்கே நல்ல அமைப்பு. டிக் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னன்னா 8வது வீடு. 8வது வீடு மரணத்தின் காலம். ஏன்னா 8வது வீடு விபத்து. எதிர்பாராத ஒருத்தருக்கு எந்த நோயும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போயிடலாம் இல்லையா? அப்போது எதிர்பாராத விதத்தில் அவருக்கு கண்டங்கள் இருக்கா, உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு பார்க்கும்போது 8வது வீடு தான். ஏற்கனவே 8வது வீட்டு சப்ளாடு யார்? இங்கே
சுக்கிரன் 1, 5, 11 தொடர்பு கொள்வது இல்லையா, 1, 5, 11 எல்லாம் ஒரே போர்டில் எழுதுறது காரணம்னா பின்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதால தான் இதை எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ 8வது பாவம் நல்லா இருக்கிறதால எதிர்பாராத விபத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை, உயிருக்கு கண்டங்கள்லாம் எதுவும் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 12வது வீடு. 12வது வீட்டு உபநட்சத்திரம் குரு. 12வது வீட்டு உபநட்சத்திரம் குரு. இந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய சாரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. குரு ஏற்கனவே 12வது வீட்டு உபநட்சத்திரம் வேறு எங்கேயும் இல்லை, 12வது வீட்டுக்கு போட்டாச்சு. சந்திரன் இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சந்திரன் 11வது வீட்டுக்கு வரார், 11 போட்டாச்சு. சூரியன் 7, அப்போ ரிசல்ட்டு 7, 11. 7, 11 என்பது மிக அற்புதமான அமைப்பு. அப்போ லக்னம் 6, 8, 12 இந்த பாவங்கள் இங்கே பிரமாதமாக இருக்கு. இங்கே எந்த வகையிலையும் 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. அப்போ பாவகாரகம் பிரமாதமாக இருக்கு. பாவகாரகம் மிக அற்புதமாக இருக்கிறதால நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஜாதகம். ஆரோக்கியம் என்பது லக்ன பாவத்தையும் 6வது பாவத்தையும் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பிரமாதமாக இருக்கிறதால ஆரோக்கியம் நல்லா இருக்குது, ஆயுள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் ஏற்கனவே பார்த்தோம் 7, 10 இல்லையா, 7, 10 போட்டுருங்க. சூரியனும் நல்ல நிலையில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் சனி ஆயுள் காரகன். ஏன்னா சூரியன் வந்து மூளைக்கு காரகன்றதால, சூரியன் ஆன்மாவுக்கு காரகன்றதால, சூரியன் தான் உயிருக்கு காரகன். அதாவது உயிர் என்பது சூரியன், உடல் என்பது சந்திரன். நம்ம ஆன்மீகத்தில் ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதுலேயும் இயற்கையாக பாருங்களேன், சூரியன் என்பது தகப்பனாரை குறிக்குது. தகப்பனார் தான் உயிர் கொடுக்குறார். அந்த உயிரை தாயாகப்பட்டவர்கள் லேண்ட், அதில் தான் வளர்ச்சி அடையுது. ஷீட் அப்படிங்கிறது விதை என்பது 9வது வீடு, லேண்ட் என்பது 4வது வீடு. தான் 4வது வீடு நம்ம தாய் ஸ்தானம் சொல்கிறோம். அந்த வகையில் சூரியன் என்ற கிரகம் ஆத்மகாரகன், அதாவது ஆத்மா ஆன்மா எப்படி வேணால் வச்சுக்கலாம். உயிருக்கு காரகன், மூளைக்கு காரகன், அது பிரமாதமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் சனி இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய சாரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சனி இந்த ஜாதகத்தை அப்படியே பார்த்துட்டு வரும்போது 3க்கும் 9க்கும் வரார். 3, 9. சூரியன் ஏற்கனவே பார்த்துட்டோம் 7. சூரியன் 7 இருக்கு இல்லையா, இங்கே 7 போட்டோம் இல்லையா, இந்த பாவங்களும் அப்படியே ரிப்பீட்டடாக தான் வரும். இதுக்கப்புறம் புதன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாவ முனைக்கும் வரலை. அவர் வந்து 3, 6, 9 வரார். 3, 6, 9. இங்கே 7வது வீட்டை தடுக்கக்கூடிய 6 இருக்கிறதால 7 கட் ஆகிடுது. அப்போ 3, 6, 9. அப்போ 3, 6, 9. அப்போ இங்கே பெரிய அளவுக்கு 8, 12 பாவனை எல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள் தான். அப்போ சனி ஏன் எடுக்குன்னா, சனி தான் ஆயுள்காரகன். அதாவது ஒருத்தருக்கு கிழவன்னு பேர் எடுக்குன்னா சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். உதாரணத்துக்கு தந்தை பெரியார் எடுத்துக்கங்க, கிழவர்னு சொல்கிறோம். மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க, கிழவர் தான் அவர். இதே பாரதியார் எடுத்துக்கங்க, இளமையானவர் தான், இளமையான தோற்றம் தான் நமக்கு தெரியுது. விவேகானந்தர் எடுத்துக்கங்க, இளமையான தோற்றம் தான் நமக்கு தெரியுது. சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கங்க, இளமையான தோற்றம் தான் தெரியுது. ஆனால் ஏன் காந்தி அடிகள் அனுபவம்னா, காந்தியடிகள் நீண்ட காலம் வாழ்ந்ததால் அந்த வயோதிகத்தில் அனுபவித்தார். அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் தான் அவர் வயது மூப்பை அடைவார். சனிங்கிறது பழைய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடம்பு வயசாகணும் அப்படின்னா, உடம்பு இளமையிலேயே போயிடாமல் ஒரு நீண்ட காலம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பலம் எழுந்து இயற்கையாக ஒரு 80 வயசு நெருக்கத்தில் 75 வயசுக்கு மேலே ஒருத்தர் இறக்குறாருன்னா அவருக்கு சனி வந்து வலுவாக இருக்க வேண்டும். சனி 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த வகையில் இங்கே ஆயுள் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக உள்ளது. பெரிய அளவுக்கு நோய் நொடிகள்லாம் வராது. அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் கிட்டத்தட்ட பாருங்கள் 1, 2, 3, 4, 5 கிரகத்தை போட்டுட்டேன். வேணும்னா இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே பக்கத்தில் 9 கிரகத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன். எந்தெந்த கிரகத்தோட காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் 8, 12 தொடர்பு கொள்ளுது நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் இப்போ எப்படி போட்டேன்னா அதே மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 கிரகம் போட்டேன். இன்னும் ஒரு 4 கிரகம் தான். அதுங்க போடுறதுக்கு பதிலாக ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா 12 பாவநிலை அப்புறம் பார்ப்போம். 9 கிரக நிலையை நான் போடுறேன் பாருங்கள். சூரியன் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியாக 7, 10, 6, 8, 12 தொடர்பு கொள்ளலை.
அப்போ சூரியனுடைய தசா புத்தியில் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சந்திரன் 5, 7, 11 சந்திரனுடைய தசா புத்தியில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சூரியன் நல்லா இருக்குன்னா தசா புத்தியில் மட்டும் இல்லை, சூரியனுக்குன்னு காரகம் இருக்கு இல்லையா, எலும்பு. சூரியன் வந்து உடம்புல எலும்புக்கு காரகன், அப்போ எலும்பு உறுதியாக இருக்கும். பிரெயினுக்கு காரகன், பிரெயின் நல்லா இருக்கு. தலைக்கு காரகன், தலைவலி பிரச்சனை வராது. இந்த மாதிரி சூரியனுடைய எல்லா காரகத்தையும் உடம்புக்குன்னு சொல்லக்கூடிய, உடம்புல சூரியனுடைய ஆளுமை படுத்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின், ஹார்ட்டு, முதுகுத்தண்டு, இதில் பிரச்சனை வராது. எலும்புகளில் பிரச்சனை வராது. கண்ணில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. இப்போ பாருங்கள், இந்த சூரியன் என்ற கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புக்கும் எடுத்துக்கிறோம், உடம்புக்கு உள்ளே எடுத்துக்கிறோம், உடம்புக்கு வெளியில். உடம்புக்கு வெளியில் என்ன, ஆட்சி, அதிகாரம், உத்தியோகம், பதவி, இதெல்லாம் சூரியனுடைய காரகம். சந்திரன் நன்றாக இருக்குது. சந்திரன் வந்து உடம்புல பிளட்டுக்கு காரகம், உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் சந்திரன். ஆக்சிடென்ட் ஆகும்போது வெளிவரக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய். விபத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் காரகன் செவ்வாயை ஒழிய வெறும் ரத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு செவ்வாய் காரகம் இல்லை. அதோடைய நூட்களை நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். சந்திரன் நீர் கிரகம் அப்படிங்கிறதால வேகமாக ரத்தம் தான் உடம்புல வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சந்திரன் என்பது கடத்தி, ஒரு டிரான்ஸ்மிட்டர். அப்போ ரத்தம் வந்து உடம்புல சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் உடம்புக்கு உண்டான சந்திரன் தான் ட்ராவல் காரகன். அப்போ ரத்தத்துக்கு காரகன் சந்திரங்கிறதால ரத்தம் வந்து ஜாதகத்தில் ரத்தத்தில் தேவையான அணுக்கள் அந்த சமன்பாடுகள் கரெக்டாக இருக்கும். செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. செவ்வாய் பாருங்கள் 2, 8, 2, 5, 8. செவ்வாய் உடம்புல தசை பகுதிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். கைகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ரொம்ப பலவீனமாக இருக்காது. ரொம்ப பலவீனம்னா 8, 12 வரணும். 2, 5, 8 போகும்போது 2 நியூட்ரலான பாவம், 5 நல்ல பாவம், 8 கெட்ட பாவம். அப்போ 30% செவ்வாயில் பிரச்சனை இருக்குது. 30 to 40% பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாம். புதன் 6, 10. புதன் கொஞ்சம் வீக்கு தான், பட் ரொம்ப வீக் இல்லைனா வெறும் 6 நமக்கு பிரச்சனையை தராது. நரம்பு மண்டலம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், பட் புதனுடைய காரகம் மூலமாக பொருளாதாரம் நல்லாயிருக்கும். நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசத்தால புதன் வந்து இங்கே நல்ல கிரகம் சொல்ல முடியாது, பட் நியூட்ரலான கிரகம். ஏன்னா வெறும் 6 அவ்வளோ பிரச்சனை தராது, பட் இருந்தாலும் நரம்பு சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும். குரு பிரமாதமாக இருக்கு. இப்போ குரு வந்து உடம்புல வயிற்று பகுதியை குறிக்கிற கிரகம், உடம்புல கொழுப்பு சத்துக்கு காரகன், லிவருக்கு காரகன். இந்த மாதிரி குருவுக்கு நிறைய காரகத்தை மருத்துவ ஜோதிடங்கிற என்னுடைய புத்தகத்தை படிச்சுன்னா அதில் நிறைய விஷயத்தை நான் 12 பாவத்துக்கும் 9 கிரகத்துக்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அப்போ குரு அருமையான கிரகம். குழந்தை பாக்கியத்துக்கு அருமையான கிரகம். குரு நல்லா இருந்தால் தான் வாரிசுகள் உருவாக முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுக்கிரன் பிரமாதமான கிரகம். 1, 5 பண்ணு. சுக்கிரனுடைய காரகம் சக்கரை நோய். ஆர்டிஃபிஷியல் மூலமாக, அதாவது குருவோட காரகம் எதுவோ அது அப்படியே சுக்கிரனுடைய காரகமாக ஆர்டிஃபிஷியலாக மாற்றிங்கன்னா சுக்கிரனுடைய காரகம். பழம் என்பது குருவோட காரகனா, ஸ்வீட் மைசூர் பாகு என்பது சுக்கிரனுடைய காரகம். மாம்பழம் என்பது குருவோட காரகனா, மாசா என்பது சுக்கிரனுடைய காரகம். லட்டு என்பது சுக்கிரனுடைய காரகம். அதாவது ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய இயற்கை அப்படியே வரது குருவோட காரகம், கொஞ்சம் மாற்றி பண்ணுறது சுக்கிரனுடைய காரகம். அதனால தான் குருவை நம்ம தேவகுருன்னு சொல்கிறோம், சுக்கிரனை அசுரகுருன்னு சொல்கிறோம். அந்த வகையில் சுக்கிரன் வந்து அருமையான கிரகன்றதால தைராய்டு பிரச்சனை, ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய செயற்கை முறையால், செயற்கை வாழ்வியல் முறையால் வரக்கூடிய நோய்கள்லாம் அவருக்கு ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு வராது. ஏன்னா சுக்கிரன் ஆர்டிஃபிஷியல் பிளானட் அப்படிங்கிறதால ஆர்டிஃபிஷியல் நடவடிக்கைகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள், அதாவது டயபெட்டிஸ், தைராய்டு சம்பந்தமான நோய்கள் ஜாதகருக்கு வராது. சனி தோல் சம்பந்தமான, சனி வந்து தோலுக்கு காரகன், கிட்னிக்கு காரகன், கழிவு பொருளுக்கு காரகன். அதில் கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு நல்லா இருக்குது. 3, 6, 9. 3, 9 நல்லா இருக்குது, 6 கொஞ்சம் பலவீனம். அதனால் 70% நல்லா இருக்குது, 30% கொஞ்சம் வீக். இதுக்கப்புறம் பாருங்கள், ராகு லங்ஸுக்கு காரகன், அலர்ஜிக்கு காரகன். அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ராகு 7வது வீட்டை தொடர்பு கொள்வது இல்லையா, இந்த தொடர்புகள் அப்படியே பாருங்கள் நீங்கள். 12 பாவத்தில் அதுக்கப்புறம் கேது குடல் பகுதிக்கு காரகன். குடல் பகுதிக்கு காரகன், உடம்புல வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு காரகன் கேது. ஜீரண சக்திக்கு காரகன். அப்போ ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் 2 கிரகம் செவ்வாயும் கேது, அதான் ரெட் மார்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேது மட்டும் தான் ரெட் மார்க்கில் இருக்கும். அப்போ செவ்வாய் தசை பகுதிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் கேது ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும், குடல் பகுதிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும்.
அப்போ இந்த ஜாதகத்தில் 9 கிரகத்தில் கிட்டத்தட்ட 7 கிரகம் நல்லா இருக்குது. பலவீனமான கிரகம் 2 தான். அந்த 2ல் கூட பார்த்தீங்கன்னா முழுக்க அது பலவீனமாகலை. இப்போ செவ்வாயை பார்த்தீங்கன்னா 2, 5, 8. அப்போ 8 தான் பிரச்சனை ஒழிய 2, 5 பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 40% இந்த செவ்வாய் பிரச்சனை தரக்கூடிய கிரகமாக போயிடுது. அதுக்கப்புறம் கேது 4, 6, 12. கேது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 4, 6, 12 என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% எடுத்துக்கலாம். ஏன்னா 6ம் ஹெல்த்தை பாதிக்கும், 12ம் ஹெல்த்தை பாதிக்கிறதால உங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான பலவீனமான கிரகம் கேது தான். கேதுவோட தசா புத்தியில் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். உடனே அவர் கேள்வி கேட்டேன், சார் இந்த கேது தசை ஆரம்பிக்கும் போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாதகருக்கு அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ என்ன வந்ததா, கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும்? ஆமாம் சார், கொஞ்சம் அப்பப்போ லேசாக வந்தது. இப்போ சுக்கிரதசையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். ஆனால் நான் அதுக்கு தான் பயந்தேன். ஏன்னா இந்த ஜாதகத்தில் கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 6வது வீட்டில் இருக்குது தான் நான் பயந்தேன். பட் சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 8வது வீட்டில் இருந்தாலும் இன்னும் எப்படி ஆகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கேது விட சுக்கிரன் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகத்தை தவிர மீதி எல்லா கிரகம் நல்லா இருக்குது. அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் சிறப்பாக உள்ளது. நான் இப்போ மெடிக்கல் கான்செப்டில் வெறும் கிரகத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். பாவத்துக்கும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தனி சாப்டரில் அப்புறம் நம்ம சொல்லுவோம். 12 பாவத்தோட காரகமும் இருக்குது. 12 பாவம், ஒவ்வொரு பாவமும், அதாவது கிரகம் என்பது கிரகத்தோட காரகம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். சூரியன் எலும்புக்கு காரகம், உடம்பு ஃபுல்லாக இருக்குது. 2வது பாவம் கண், பல்லு, மூக்கு, நாக்கு, தொண்டை, இதெல்லாம் 2வது. இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான். பாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ஒரு மனுஷனை நிற்க வச்சு மேலேருந்து 1, 2, 3, 4ன்னு போட்டு வர மாதிரி கிரகங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரத்தம் பாருங்கன்னா சந்திரனுடைய காரகம், உடம்பு ஃபுல்லாக இருக்குது ரத்தம். செவ்வாய் தசை பகுதிகளுக்கு காரகன், உடம்பு ஃபுல்லாக இருக்கும். 3வது பாவம்னா கைகள், 4வது விடனா லங்ஸ், 5வது விடனா ஹார்ட், 6வது விடனா வயிறு. இந்த மாதிரி பாவங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பை குறிக்கிறது. கிரகங்கள் உடம்பு ஃபுல்லாக ஆளக்கூடிய எல்லா ஏரியாக்களும் குறிக்கிறது. அந்த வகையில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது. ஒரு சராசரி மனிதனை விட மிக அற்புதமாக இந்த ஜாதகம் இருக்கிறதால இந்த 5 கிரகம் நீச்சமானதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்து கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தனநிலை எப்படி இருக்கும், பொருளாதார நிலையாக எப்படி இருப்பா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பொருளாதார நிலை எப்படி இருக்குது இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு கேட்டார். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது 2வது பாவம் தான் பொருளாதாரம். 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் இங்கே 11வது வீட்டை காமிக்கத்தால இது நல்ல அமைப்பு தான். 11, அதாவது 2வது பாவம் 2, 6, 10, 4 இந்த மாதிரி நம்ம தம் ரூல் ஒன்று சொல்லுவோம். 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12. இது நம்மளுடைய வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக பார்க்குறவனுக்கு தெரியும். தம் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 2யோ 4யோ 6யோ 2, 4, 6, 10 தான் பொருளாதாரத்தை அதிகமாக தருது. புறம் சார்ந்த பாவங்கள் 8, 12 புறம் சார்ந்த பாவமாக இருந்தாலும் அது லக்னத்துக்கு கெடுதல் அப்படிங்கிறதால அது நம்ம நெக்லெக்ட் பண்ணிடும். அப்போ 11 என்பது மிதமான வருமானம். அப்போ 2வது பாவம் 1, 5, 11 இந்த 5ங்கிறது இங்கிருந்து தான் வருதே ஒழிய இந்த ஸ்டார்ஸ் அப்போ வழியாக வரல. அப்போ 2ஆம் பாவம் 11வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. ஒரு மிதமான வருமானம், கொடுப்பனை பாதிக்கல. 2வது வீடு இந்த இடத்துல 5, 9ன்னு வந்தால் பிரச்சனை வந்துடும். ஏன்னா 2வது வீட்டை கெடுக்கிற பாவம் 1, 5, 9. அப்போ இந்த இடத்துல 1, 5, 9 வந்தால் தான் பிரச்சனை. இங்கே 1வது வீடு 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, 2வது வீடு 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, 5வது வீடு 11வது வீட்டு தொடர்பு கொள்ளுது. அப்படிங்கிற வகையில் 2வது வீடு 11வது வீட்டு தொடர்பு கொள்றதால 2ஆம் பாவ கொடுப்பனை சராசரி அளவை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா 11ங்கிறது மோசம் இல்லை. இதே 2, 4, 6, 10 பிரமாதமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கிரக காரகம். எப்பவுமே நம்ம பாவக்காரகம், ஒரு விஷயத்துக்கு பாவக்காரகம், கிரக காரகம், லக்ன கொடுப்பனே நம்ம 3 பிரிவாக பிரிச்சிடறோம். இப்போ பாவக்காரகத்தை பார்த்தாச்சு, தனநிலைக்கு பாவக்காரகத்தை பார்த்தாச்சு. இப்போ கிரக காரகம். தனத்துக்கு காரகன் வந்து சுக்கிரன் குரு 2 கிரகம் தான் தனத்துக்கு அதிபதிகளாக வரக்கூடிய அமைப்பு. தனக்காரகன் அப்படிங்கிறது சுக்கிரன் குரு. அதாவது கணக்கில் காட்டக்கூடிய பணம் என்பது குருவோட காரகம், கணக்கில் காட்டாத பணம் என்பது சுக்கிரனுடைய காரகம்.
அப்போது சுக்கிரன் வந்து 11வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. சுக்கிரன் வந்து 11வது வீட்டை தொடர்பு கொண்டு இருக்குதால சுக்கிரன் வந்து கெட்டு போல ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது. தேவையான அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. அடுத்து குரு. குரு ஜாதகத்தில் 7-11 தொடர்பு கொள்ளுது இல்லையா? ஏற்கனவே நம்ம குரு நம்ம பார்த்துட்டு இருப்போம். 7-11 என்பதும் பரவாயில்லை, ரொம்ப பல்காக பணம் சம்பாதிக்கிற அமைப்பு இல்லை. இதே 2, 4, 6, 10 பல்காக பணம் வரும். 1, 3, 7, 11 என்பது மிதமான பணம், நம்ம தேவைக்கு என்ன பணமோ அது இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 2வது ஸ்தானம் ரொம்ப வலுவாக இல்லை, கொஞ்சம் சராசரி அளவோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் தேவையான அளவிற்கு பணம் இருக்கும். அந்த பணத்தை அனுபவிக்கிற யோகம் இருக்கா? அது 2வது பாவம் என்பது பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன், பணத்தை அனுபவிக்கும் திறன் 2 காரகம் இருக்குது. பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன்னா பணம் வந்து 2வது பாவமும் சுக்கிரனும் குருவும் 2, 4, 6, 10 பணம் நாளுக்கு நாள் பெருகிட்டே போகும். இதே 1, 3, 7, 9 பணத்தை அனுபவிப்பார், ஓரளவுக்கு சேர்த்து வைப்பார். இதே 5, 9 இருக்க தரத்தை காலி பண்ணிடுவார். இங்கே 5, 9 தொடர்பு கொள்ளலை. அதனால் பணத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தன்னுடைய பணத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜாதகர் தன்னுடைய பணத்தை நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகர், அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும். இந்த ஜாதகத்தில் பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது முதல்ல கொடுப்பனையை பார்த்துட்டோம். கொடுப்பனை என்பது 2வது பாவத்தோட காரகம், பாவ காரகம். 2வது கிரக காரகம். பணத்துக்கு சுக்கிரன் குரு 2 கிரகம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பொருளாதாரத்தை இவருக்கு தருது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி மீண்டும் அதே ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் போடுறேன். 9 கிரகத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டை போகும்போது சூரியன், அதாவது நம்ம ரூல் இதான், எந்தெந்த பிளானட்லாம் 5, 9, 8, 12 இந்த ஏரியாவை, இந்த 5, 9, 8, 12 தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தீமையான பாவங்கள் சொல்கிறோம். 5, 9 நாம் அனுபவித்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறது. 8, 12 நம்ம ஏமாந்து போகிறது. 8, 12 ஹெவி லாஸ். 5, 9க்கு நாம் அனுபவித்து, ஏன்னா அது 10வது வீட்டுக்கு 8, 12ங்கிறதால இருக்கிற பணத்தை காலி பண்ணுறது 5, 9. 8, 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிற பணத்தை நல்லா அனுபவித்து காலி பண்ணுறது 5, 9, எந்த வேலை வெட்டிக்கு போகாமல். 8, 12 ஒரே நேரத்தில் யாருன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போகிறது, லாஸ் ஆகுது. அப்போ 1, 3, 7, 11ங்கிறது பரவாயில்லை, தேவையான அளவுக்கு பணம் இருக்கும். 2, 4, 6, 10ங்கிறது நல்ல கிட்டுக்கிட்டுன்னு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள் 7, 10 தொடர்பு கொள்வது, எந்த விதத்துலையும் 5, 9 இல்லை. சூரியன் வந்து பிரமாதமான கிரகம். அப்போ சூரிய திசையில் ஜாதகருக்கு பொருளாதாரம் வரும். ஒரு பதவியிலிருந்து அந்த பதவி மூலமாக ஜாதகருக்கு பொருளாதாரம் வரும். அதாவது சூரியன் என்பது பதவிக்கு காரகன், ஆளுமைக்கு காரகன், கார்ப்பரேட்டுக்கு காரகன், பெரிய பெரிய மனிதர்களுக்கு காரகன். பெரிய பெரிய மனிதர்களுக்கு சேவை செய்து அதன் ரீதியாக தன்னுடைய தொழிலை விருத்தி செய்து அதன் ரீதியாக பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு, இதுதான் சூரியன். 2வது சந்திரன் மிதமான வகையில் பொருளாதாரம். செவ்வாய் பொருளாதாரத்துக்கு சாதகம். 5, 8 வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ செவ்வாயுடைய தசை, செவ்வாயுடைய புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட காரகங்கள் ஜாதகருக்கு அவருக்கு சிறப்பினை தராது. ஏன்னா 5, 8 2 மட்டும் இருந்தால் ஓகே. 5, 8 இருக்கிறதுல செவ்வாய் அவ்வளோ சிறப்பான கிரகம் இல்லை. சூரியனை விட சந்திரன் கொஞ்சம் பலம் கம்மி தான், பட் இருந்தாலும் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வரும். அதுக்கப்புறம் புதன் அற்புதமான கிரகம். 6, 10 வந்துச்சு பார்த்தீங்களா? 6, 10 புதன் வந்து 6, 10 தொடர்பு கொள்றதால புதனுடைய காரகமான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஸ்மார்ட் ஒர்க்கு, நுண்ணறிவை கொண்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகள் மூலமாகவும் ஜாதகர் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். அப்போ இது வரைக்கும் பார்த்ததில் சூரியனுக்கு ஈக்குவலாக, சூரியனுக்கு அடுத்து அல்லது சூரியனை விட ஒரு படி மேலோட சொல்லலாம். ஏன்னா 6ங்கிறது 7வது பாவத்தை விட வலுவான பாவம் பொருளாதாரத்துக்கு. அப்போ புதன் அற்புதமான கிரகம். குரு மிதமான வருமானம், சுக்கிரன் மிதமான வருமானம். ஓகேங்களா? அதாவது வெறும் 5 வந்தால் தான் மோசம், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 11 வந்து அவ்வளோ பெரிய மோசம் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கிறதால மிதமான வருமானத்தை தான் கொடுக்கும். சனி மிதமான வருமானம், ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இருந்தாலும் மிதமான வருமானம் தான். ஏன்னா அது 9 இருக்குது பார்த்தீங்களா? அது 9வது பாவங்கிறது கொஞ்சம் பொருளாதாரத்தை விரயம் பண்ணும். ராகு மிதமான அமைப்பு.
கேது நல்ல வலுவான கிரகம். ஏன்னா 4, 6, 12ன்னு இருந்தாலும் கூட இந்த 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 வந்துடுது சமசப்தம பாவத்தில். அப்போ கேது வந்து பொருளாதாரத்துக்கு பரவலான கிரகம், நல்ல கிரகம். அப்போ பொருளாதாரத்துக்கு சாதகமான கிரகம் எதுனா சூரியன், புதன் நல்ல வலுவா, அதுக்கப்புறம் சனி, கேது, இந்த 4 கிரகங்களும் பொருளாதாரத்துக்கு நல்ல சாதகமான கிரகம். பொருளாதாரத்தை ரொம்ப கெடுக்கிற கிரகம்னா செவ்வாய் மட்டும்தான். அப்போ செவ்வாயோட காரகம் சம்பந்தமான மெக்கானிக்கல் சிவில் சம்பந்தமான துறையில் படிக்காமல் அதில் தொழில் பண்ணாமல் இருந்தால் சிறப்புன்றது ஒரு அட்வைஸாக நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனநிலையை கெடுக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு இல்லை. 9 கிரகத்தில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகம் நல்லா இருக்குது, ஒரு 4 கிரகம் ஆவரேஜாக இருக்குது, ஒரு கிரகம் வீக்காக இருக்குது. அப்போது போதுமான அளவுக்கு அவருக்கு பொருளாதாரம் இருக்குது. ஃபைனான்சியல் ரீதியாக அவர் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு அவருக்கு இல்லை. அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனநிலைக்கு நம்ம வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 8-12 எதுவும் வலுவாக 8-12 தொடர்பு கொள்ளலை. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வரக்கூடிய சுக்கிர தசை, அதுக்கப்புறம் சூரிய தசையில் நல்ல பொருளாதார நிலை நல்லா டெவலப் ஆகிடும். சந்திர தசையில் ஒரு ஆவரேஜாக இருக்கும். செவ்வாய் தசையில் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். குரு தசையில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஒரு மிதமான இன்கம், ஒரு மிதமான ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் வாழக்கூடிய ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கலாம். இதே நிறைய பிளானட் 2, 4, 6, 10னா அது வேறு மாதிரி இருக்கும். பட் அதே நேரத்தில் ஜாதகருடைய தொழில் பற்றி சொல்லும் போது புறம் சார்ந்த தொழிலை விட அகம் சார்ந்த தொழில் நல்லாயிருக்கும். அது தனியான தொழில் பற்றி நம்ம பேசுவோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ இன்னும் 2 நாளில் வந்துடும். அடுத்த வீடியோவில் இந்த ஜாதகருடைய கல்வி எப்படி இருக்கும், சொந்த தொழிலா அடிமை தொழிலா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுவாரா மாத சம்பளமா, 2வது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.